வீட்டு உணவு பயலுகடா, பழைய சோறு பயலுகடா. மண்டே மைடே மதிடே ஒரு மஜாவான ட்ரைனிங்கை முடிச்சுட்டு லைக் பழைய சோறு அப்படியே சட்டியிலேருந்து புழிஞ்சு அடிச்சுட்டு லைக் மத்தி மீன் வேற மாதிரி. ஓகே, ஒரு 10 மீனை வறுத்துட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றியாச்சா ஃபஸ்ட்டே, இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஊற்றிங்கன்னா நிறைய சைடிஷ் வச்சு சாப்பிட்லாங்க. பழைய சோறுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஊறுகாய் கொஞ்சோண்டு இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு மீன், வெயில் காலம் இன்னும் வரல, வந்தால் இன்னும் நாஸ்தியாக இருக்கும். ஓகே, புது சோறையே தண்ணி ஊற்றி வச்சு சாப்பிடுங்க, வேறு லெவலில் இருக்கும். வேறு மாதிரி கொஞ்சம் ஊறுகாவும் நிறையா இருக்குது. சூப்பரான ஒர்க் அவுட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள் யூடியூப்பில். ஒர்க் அவுட் பண்ணுங்கள், வீட்டு உணவு சாப்பிடுங்க, ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஃபிட்டாக இருங்க, சாப்பிடுங்க. சாப்பிட்டது செஞ்சதுக்கப்புறம் மீதி இருக்கிறத சரிக்கிறதுக்கு உடற்பயிற்சி பண்ணுங்கள். உடற்பயிற்சி பயிலுங்கடா, ஆரோக்கியமாக இருங்கடா அப்படின்ற மாதிரி அன்போடு சொல்கிறேன். லவ் யூ மக்களே, பை.